சமீபத்தில் ஆக்ட்ரஸ் த்ரிஷா அண்ட் ஆக்டர் பார்த்திபனுக்கு நிறைய ப்ராப்ளம் போச்சு. நம்மலாம் நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ புதுசாக ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் பொன்னியின் செல்வம் மூவியில் குந்தவி கேரக்டரை பற்றி பேசியிருந்தார் நம்ம பார்த்திபன். நெக்கலா த்ரிஷாவை, குந்தவி நீ வீட்லேயே குந்த வச்சா நல்லதுன்னு கலாச்சிருக்காரு. ஆனால் நம்ம த்ரிஷா டீசெண்டாக அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திபன்னி மென்ஷன் பண்ணாமல் குற்றம் உள்ள நெஞ்சு தான் குறுகுறுக்குன்னு பெரியவங்க சும்மாவா சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திபன் ரொம்ப ஃபீல் பண்ணி சாரி கேட்டு போஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த பிரச்சனை அப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறம் நம்ம த்ரிஷா மும்பையில் மேரேஜ் அட்டன் பண்ணியிருக்காங்க. அங்கே பார்த்திபன் பொண்ணு கீர்த்தனா பார்த்திபனை மீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க கூடயும் ஃபோட்டோ எடுத்து அண்ட் அதையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட பேஜில். என்னதான் இருந்தாலும் நம்ம தலைவி தான். யார் கூட பிரச்சனையும் அவங்க கூட மட்டும்தான் மோதுவாங்க, சுற்றி இருக்கவங்க கூட இல்லை. சரி, இதுதான் ஊருக்கே தெரியும். இப்போ என்ன லேட்டஸ்ட் நியூஸ்னு பார்த்தா, பார்த்திபனுக்கு கொஞ்சம் வாய் அதிகம்னு சொல்லலாம். எங்கே போனாலும் ஏதாவது பிரச்சனையை கூட்டிகிட்டு வராரு. அப்படி தான் நேற்று உஸ்தட் பகத்சிங் படத்தில் பார்த்திபன் வில்லன் கேரக்டர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கார் போல். ஆக்சுவலாக அது தெலுங்கு மூவி. அந்த மூவியோட ரிலீஸ் செரமனியில் நேற்று நடந்திருக்கு. அப்போது நம்ம தலைவர் பார்த்திபன் பேசியிருக்கார். என்னென்னா, நானும் நாயுடு பையன்தானுங்கோ அப்படின்னு சாதியை பற்றி பெருசாக பேசியிருக்காரு. ஆனால் என்ன பண்ணுறது, தமிழ்நாட்டில் இருந்து வளர்ந்ததுனாலே தமிழ்லையே பேசி பழகிட்டேன். அதனாலே என்னமோ தெலுங்கு தெரியலை, ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இதெல்லாம் ஒரு ரீசனா? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் சாதின்னு ஒரு விஷயத்தையே மறந்துட்டு வாழறாங்க. இவராக பிரச்சனையை இழுத்து விட்டு இருக்கார். என்ன சொல்கிறதுனே தெரியல.